வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டிங்க அது கூட கொடுத்தா ஒரு நாள் பாத்ரூம் போனா துணி போய் துணி கொண்டு போட்டான்ட்டு அதே மாதிரி ஆட்டிங்க நடக்குது. அங்க துணி போட்டா வெளுக்கும், இங்க என்ன போட்டா வெளுக்கும், துணியே போட்டு அப்படியே எடுத்துக்கணும், வெளுக்காது. சரி வாமா, அற்புதமா கேற உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? இந்த 30 விழா நடக்குது. உன்னை வந்தவொடனே நீ வந்தவொடனே அது கூட ஆக மாட்டேங்குது. எங்க கிருத்து கத்து குரல் கொடுக்குது. நான் வேற நான் வேற நீ எப்படி பாரு இரு, நான் ஐயா நீ எப்படி குரல் கொடுப்பேன்? இல்ல அது போல வேணாம், நீ எது போல குரல் கொடுப்ப? நீ இருக்குன்னு எப்படி காட்டுவேன்? கரெக்ட் ஆயினா தான் வரும். சரி பரவாயில்ல. இங்க 30 விழா நடக்குது. என்னென்ன விழா? இளவரச மகன் பாரு, அவர் பிறந்த நாள் விழா அந்த மாதிரி தான். அது அப்படித்தான் வந்துக்கினே இருக்காது. இவர் யார் தெரியுமா? பேராசர் மோகன் ராஜ். அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துக்கிறாங்க. அதெல்லாம் ஏத்துக்கப்பா. அதான் சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட ஒரு தப்பு நடக்குதா அது முதல்ல எடுத்துட்டு செவரு போட்டு மூடிட்டு சிமெண்ட் இருக்குது. இன்னும் ஒண்ணு என்ன நோக்கிட்டு அவனுக்கு எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற வேற மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். அந்த அண்ணன் யாரு? தெரியாது. சொன்ன நம்ம 2 பேர் வந்துக்கிறாங்கன்னு. பேரரசா? நான் இல்ல, ஐயா தான் பேரரசு. நான் அவர் கீழே இருக்கிறவன். ஒரு கீழே தான் எடுபடி. கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்காரு. நான் எது கூட்டு வந்து தெரியுமா? நம்ம 3 பேர் கலைக்கணும் வந்துக்கிறோம். யாருக்கு தெரியாது. எதுக்கு தெரியுமா? நீ என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது. மன்னரை கவுத்துடும். அது அவங்களுக்கு தெரியாது. பக்கத்துல நானே தள்ளி விட்டுருக்கேன். அது தெரியாது. தள்ளனா தெரிஞ்சுன்னு எல்லாருக்கும். அப்படி கிடையாது. நீ ஆட்டத்தால அவர் வாங்கிடணும். எதனா ஓய்வு போட்டோம் நம்ம தேவை காரியம். அந்த காரியம் வேசி கட்டுற காரியம். நீ தான் கூட்டு வந்து நம்ம 3 பேர் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு போற டாபரு எப்படியா சிரிக்காத காரணம் கோவம் இல்லைங்க ஆகுதுப்பா. என்னக்கா உன் தங்கச்சி மாதிரி இல்லை நானு. அவனை சொல்றாங்க 4 பேரு. சரி வீடு யாருக்கு என்ன வாடா பையன் நான் சொல்ல தெரியாத. அவன் அடங்குறாள பருவா. ஐயா குட்டி குட்டி பேர்னா ஓகே ஓகே. அப்பா கிட்ட போயிட்டு அப்பா வந்துருக்காரா? அப்பா கிட்ட போய் சித்தி பார்த்தேன்னு சொல்ல. இதுதான் குட்டு குட்டு சூனி வச்சுக்கிட்டு சும்மானா இருந்திருப்பாங்க. கலர் விட்டாங்க பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இல்ல இல்ல, அவங்களும் ஒன்னாதான் அமைச்சுக்கிறாங்க. சிறப்பா ஆடு, அருமையா ஆடு. என்ன ஒன்னா தருவாரு சிறப்பா ஆடு. சரிங்க கைதாடி முடி போடு. உம்மால சூப்பரான பாரு. உம்மால டான்ஸ்னா டான்ஸ். உம்மால அதிர்பட்டி. உம்மால இதுதான் டான்ஸ்னா. உம்மால சூப்பர். உம்மால புது மாடல். என்ன உம்மால நீ இருக்கிற புது மாடல். இப்ப டென்ட்ல போய் புரியல. எவனா சண்டை வந்தானே கூட பாரு. 2024 போடா வாடலாம் கேட்க தேய்க்குது. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்ப 8 மணியா சேர்த்தான். உம்மால என்ன புது மாடல். இன்னொரு முறை உம்மால நீ கூப்பிட்ட ஒப்பனை இழப்ப இது சும்மா தான் வெறுப்பாங்க. ஜாலியா இருக்கு. நான் என்ன பண்றேன்? நான் சொல்ல முடியும்.
என்ன பந்தியா ஆண்டியா போயின்னு கேவலமெல்லாம் பேசாதடா. கிளம்பு காத்து வர என்ன கிளம்பு செவரு மேய்க்கு நம்மளை வச்சு செய்வேன். நான் வைக்காதவே செய்வேன் லவ்லு ஐயா வரங்க. போ நில்லு. ஐயோ என்னம்மா அதுக்காண்டிப்பா நில்லு. அங்க பாருங்க பணம் காணும். காலம் மாறிச்சுடா வைக்கிற பணத்தை காலம் மாறிச்சுடும் 2024 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் புரியல போயிருக்கும் வரும் யாரு பணம் 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 ஆமா என்னடா என்ன என்னதான் சொல்ற ஏன்னா பணம் எப்படி பாத்ரூம் போகும் நோட் யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதான் விவசாயி போச்சுலாம் மெதுவாக வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அழுகுறாரு உங்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணடா சுதந்திரம் வாங்கி தந்தடா டே தூக்கம் கிடையாதுடா சாப்பாடு கிடையாதுடா சொக்கா கூட நான் போடலடா டே உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துறேன் அந்த ரூபாய் நோட்ல போட்டா போல நாய்க்குனாடா உங்களுக்கு கேட்கனாடா ஏண்டா போட்டீங்க எனக்கு இப்ப ஓய்ச்சாம போறாங்கடா அசிங்கமா நானே சர்க்காடிக்கிறாடா எங்க அண்ணன் வச்சு ஏனிங்கிறானுங்கடா அது இல்லாத கோயில் உட்டியில போட்டு காத்து வராம இருக்கிறான்டா அது இல்லாத பொம்பளையா தூக்கி இங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு 500 காந்தி தாத்தா அந்த நோட்டே சேனல்ல கிழிஞ்சு போச்சு அவர் ஐடியா இல்ல நோட் நஞ்சு சாக்கி கொஞ்சம் ஏமாந்தா எருவு மாடு ஏரோப்ளா ஓட்டுது சொல்லாது ஓட்டாதா பேசணும்னா இந்த கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்றேன்னா கம்பி கட்டாம டேங்க் கட்ட முடியும் நீ தானே எடுத்துக்கிறேன் நீதான் ஆளை பார்த்தா பிடிக்கிறா ஆனா சீடி சவுந்துவான்னு நினைக்கிறேன் கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறான் நான் எத்துன்னு ஆமா எங்கிட்டமா இருக்குது திருட்டு வேலை திருட்டு இல்லம்மா திருட்டு இல்ல அதாவது சும்மா சும்மா காத்துல அடிச்சு மூட போகுது ரொம்ப ரொம்ப காத்துல சரியா காத்துல அடிக்கிறோம் ஏதோ வச்சா போட்ட காசுன்னு பார்த்து போச்சு ஐயா உழைத்து வாழ வேண்டும் பிறகு உழைப்பில் மட்டும் வாழலாம் அப்பா வாழவே கூடாது பொறுக்கவில்லையே இந்த நிலகட்ட மனிதரை பார்க்கவில்லை எனக்கு நெஞ்சம் பொறுக்கவில்லையே எனக்கு நெஞ்சு போடுறா உனக்கு எனக்கு இல்லையே சரி போடுறா இல்ல நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா துட்டுருவோம் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா துட்டுருவோம் சரி நான் கேக்குற பதில் சொல்றியா ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்தும் ஆமா முடிய வரல அன்னாடி இளநீர் சாப்பிடுவோம்னா அது வைக்கு மாரி ஆயிடுச்சு அதுதான் அதிகமா இளநீர் சாப்பிடுவோம் ஐயோ என்னடா பைத்தியக்காரியா ஆகிருவியா ஐயோ மென்டலாவே ஆகி குத்திக்கிட்டா நீ குத்திக்காத வேலைக்காரன் நான் இல்லம்மா தப்பா நினைக்காத இன்னொரு கேள்வி கேட்கறேன் பதில் சொன்னா உனக்கு துட்டு உனக்கு கேள்வியா எனக்கு ஆமா கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டும் இப்ப நான் எழுப்புகிறேன் முடியல நீ எழுப்பு கேள்வி சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்து போல சைக்கிள்னா மீதி வண்டி வந்தேண்ட பால்காரே அடடா பசு மாட்டை கட்டி கறக்க போறேன் கறக்க வேணாம் ஒரு சைக்கிள்ல எத்தனை பேர் ஏத்து போல 4 பேர் 4 பேர் ஆமா 4 பேர் உன் சாமாத்தி 4 பேர் ஏத்து ஆமா பைக்ல கூட 10 பேர் ஏத்துவான் 15 பேர் ஏத்துவான் அவன் சாமாத்தியம் ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்தும் தெரியுமா உன் மேல 19 பேரை ஏத்துவான் ஒரு சைக்கிள் மேல விட்டே 19 பேர் நான் ஏத்து நாளைக்கு தெரிஞ்சு நீ அவன் ஏத்துக்கிறானோ என்ன ஒரு பொய் சொன்னாலே பொருந்துற மாதிரி உண்மையை சொல்றேன் சொல்லு சைக்கிள் ஓட்டும் போது நான் ஒரு ஆள் கணக்கு கொஞ்சம் கரெக்டா வரணும்ப்பா அதெல்லாம் வருமா எங்கிட்ட வருமா சைக்கிள் ஓட்டும் போது நான் ஒரு ஆள் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமாப்பா அப்பா உங்க அம்மால வச்சிருந்தேன் ஓயால கூட வச்சு உங்க அம்மால வச்சு ஐயா ஐயா சொல்லு மூடு சொல்லுப்பா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லு சைக்கிள் ஓட்டி மாத்த நான் ஒரு ஆள் நீ ஒண்ணா நீ கூட கணக்கா ஆமா பின்ன நான் இல்லாத இன்னும் எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் இன்னும் 18 பேரை ஏத்தணும்
ஆள் வலிது நடிக்கட்டா நீ அதனால சிவாஜி சேர்த்துக்காரு. ஓ முன்வீல்ல காத்துக்குதான்னு பாக்குறேன். எல்லாம் அப்படிதான் பிடிப்பேன். நாங்க எப்பவுமே முன்வீல்ல பார்க்க மாட்டோம், பின்வீல்ல தான் பார்ப்போம். காத்துக்குதா இல்லையா? சரி சைக்கிள் ஓட்டி மாட்டேன் நான் வரேன். சைக்கிளுக்கு இது பெல்ல காணோம். பெல்லு தானே என் சீட்டுங்க உட்காந்துங்க அடி சீட்டிங்க உட்காந்துக்கிட்டே கணக்கன்னு அடிக்கணும் வெளியே. சரி சைக்கிள் ஓட்டி மாட்டேன் நான் வரேன். நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர்? 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை ஆத்தம். ஆமா. முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 என்ன ஒரு சேட்டா மேல 19 பேர் ஏத்தி காலைல ஏத்தி பேர் மேல நான் என்ன சொல்றேன், நான் வடக்கத்தோடு பேசணும், புரியுதா? கேள்வி கேட்க முடியாது. எவனா சண்டை போட்டானா எதுவும் இன்னொரு ஊர்ல கட்டிடுவேன். வேற எவனும் கட்ட முடியாது, பட்டாள வரும் கட்ட முடியாது. காரி முன்ன அங்கே தான் துட்டு வேணாவா? ஒரு நாள் நீ தான் வந்துடுற, நாள் நான் விட்டுறேன். அப்படியே எத்து போனா கூட நல்லா தான் இருக்கும். கொடுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் ப்ரோக்ராம் போகணும். அன்புதால் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரச உலக வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இசையால் பலர் மயங்க வைத்து இந்த ஆடலரசி பாராட்டி இந்த முத்தாரத்தின கஞ்சி பிசினாரி அந்த முத்தாரத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க? அதனால அந்த முத்தாரை யாரு தெரியுமா? உனது தாய் மணிமேக இறந்து விட்டால் அவனுடைய முத்தாரை அவனுக்கு இருந்து நம்ம என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிகாரி கொடுக்குறீங்க, அதோட இதெல்லாம் பணத்தை கொடுக்குறதானப்பா? நாட்டிகாரி கேவலம். ஏப்பா இசைக்குறுகார் எதற்கு? இவளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இவளுக்கு எத்தனை பேர் இருக்குமோ நீ எதுக்கு மக்கள் மத்தியிலே இருக்காங்க. ஐயா, இது விலையும் உயர்ந்த முத்தாரம். விலை மதிக்க முடியாது. ஆமா, இது எங்கன்னா கிடைக்குது? இது எங்குமே கிடைக்காது, விலை மதிக்க முடியாது. ஒரே இடத்துல தான் கிடைக்கும். செய்யாறு மீனாட்சி சோழல கிடைக்கும். 30 ரூபாய். 30 ரூபாய். 30 ரூபாய். விளங்காதவனே, நீ வாங்கி கொடுத்தா அந்த கஷ்டம் தெரியும். நீ ஓசல்ல போற 30 ரூபாய். டேய், இதன் விலை 30 ரூபாய். 30 லட்சம் இது. விலை மதிக்க முடியாது. 30 லட்சம் இது. எனது மனைவி 30 ரூபாய். 30 லட்சம் இது. 30 ரூபாய். 30 ரூபாய் ஒண்ணுதான் 30 லட்சம் ஒண்ணுதான். 1 ரூபாய் 1 ஒரு கோடி. லட்சத்தை வந்து ஒரு ரூபாய் தான் சொல்லுவோம். உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், உனக்கென்ற கெஸ்ட் ஹவுஸ் காத்து. போட்டாமா ரூம். இது வந்தாரை வாழ வைத்த நாடு, வந்தாரை விரட்டடித்த பழக்கம் அல்ல. இவள் இசையார் வாழ வைத்த நாடு. போட்டு குத்துக்கிறீங்க. இசையால் பலரை மயம் வைக்கிறது. அனுபவம் போடாத. அப்பா, பாக்குறவங்க எவனா தவறா பேசுவாங்க. நீ நினைப்பதுதான் தவறு. நீ சின்ன தெரியவ. உனக்கு ஒண்ணுங்க சொல்றத கேளுங்க. வேணா நான் சொல்றத நீ செய். உணவருக்கு போய்விடு. அவ்வளவுதான் இருந்துட்டான் மண்ணன். ஐயா, ரொம்ப நன்றிங்க. எனக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கீங்க. மொத்தம் பிட் பண்ணிருமா? பின்னாடியா முன்னாடி? ரூம்ல ரூம்ல தான் முன்னாடியா பின்னாடியா? ஆமா, ரூம்னா வாட்ச் விட்டு ஒண்ணு இருக்கும், பின்னாடி வாட்ச் விட்டு வாசல்ல போட்டா எங்கடா போறது? எங்கடா போ? சரி விடு, உனக்கு என்ன ஒன்னு கேளு. எல்லாத்தையும் நானா செய்யணும். அது நாங்க ஆட்டப்போ. இல்ல இல்ல. இவர் என்ன நாடு? அவர் அந்த நாட்டுக்கு போக அதான் முல்லை நாடு கேரளா வரலங்க. மேல முன்னாடி புக் பண்ணிட்டாருங்க. எங்க நாட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் நாங்க செஞ்சு ஐயோ, கொடுப்போம். உன்னை பார்க்கும்போது தெரியுங்களா? வந்துப்பா. ஐயா,
இவர் எனக்காக கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ஓ உனக்கு இல்லா தினமாக்குது. நீ கேளு எல்லாத்தையும் செய்ய போறேன் நான். கேளு கேளு கேளு. நீங்க தான் காவல்காரரா? ஆமாமா. சரி. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அவர் துட்டு மட்டும் தான் கொடுப்பேன். மொத்தம் நான் தான் செய்யணும். இல்ல ப்ரோ. ப்ரோ நான் ஜாயிட்டு போறதானா? ப்ரோ நான் சகோதரரா. தெரியாது நீ ஜாக்கெட் உள்ள போறது. சரி ஓடு. அது இல்லங்க, எனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருந்தா ஓகே. ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்? ஆனா பாத்ரூம் தானே. இந்தியன் பாத்ரூம் அருமையா இது பளிங்கால் போட்டு வச்சுக்கிறேன். பாத்ரூம் போ, அங்கே சாப்பிடலாம், அங்கே தூங்கலாம், அங்கே போ. அவ்வளவு அருமையா இருக்கும். எனக்கு இந்தியன் வேண்டாமே. வேற என்ன? எனக்கு வெஸ்டர்ன் கொடுங்களேன். ஓ முட்டி போன்னு உட்கார முடியல. முட்டி வலிக்குது. உட்காந்து போனோம். உனக்கு அதை விட ஒச்சி புது மாடல் நேத்தா நெட்ல பார்த்தேன். அதனால ஆர்டர் பண்ணிட்டு அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். எப்படி தெரியுமா? நீ முட்டி போட்டு உட்கார வேணாம். இப்படி உட்காட்டால இப்ப கூட தேவையில்ல. அவர் போய் நின்னா பைப் ஒண்ணு வரும். அதை வச்சு நான் காத்து உன்னை வச்சுதான் திருப்பவே பண்ண போறேன். எஞ்சாபுரி போட்டுனா வாங்கி தான் சாப்பிடணும். சுத்தமா எங்க அப்பங்காரன் பிடிக்கல. அர்த்தரு ஒரு ஓட்டு வாங்கினாலும் கம்யூனிட்டி அவனே குடிக்கிறான். எனக்கு தரவே மாட்டான். எங்க அப்பங்காரன் நான் வாங்கினா மட்டும் வாங்கிக்கிறேன். நைட்டி தேவையில்ல அவன் தேவையில்ல. ஒரு குடும்பம் வேணாம் வேணாம். அந்த அப்பங்காரன் டேவிஸ் பண்ண புரியல. அந்த அப்ப எனக்கு தேவையில்ல. டேவிஸ் பண்ண இன்னொரு அப்பா அப்புறம் மாத்தத்துக்கு என்னடா இஷ்டம். வெள்ளக்கார மாத்தல. நான் வடக்கத்தோட பேசி எவ்வளவு செருப்பு போட்டு போறாங்க. அது அடுத்த வேற செருப்பு மாத்து. அது வேறடா. எல்லாம் ஒண்ணுதாமா. உலகத்துல இருக்கு எல்லாம் வந்துட்டான். அது பாரு ஒண்ணு சரியா மாட்டல. அது மாதிரி பாரு சரியா உட்காரல. இவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்லாம் இருக்கிறாங்க. என்ன ஆண்டோர் இருக்கிறாங்க. அப்படி யாரும் வரல. என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏன் வார்த்தை பேசணும்ன்றது நாகரிகத்தோடு பேசு. புறம்போக்கு. இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு போய் அடிச்சுன்னு கூடுவோம். தண்ணி கொடுக்காதீங்க. ஃபேன் போட்டு விடுவோம். அப்படி வெளியே பார்த்தீங்கன்னா குட்டை அடிச்சு வச்சிருக்கோம். அதான் சுத்தி நின்று சாவடிச்சிடாங்க. ஏன்னா ஒன்னா சுத்தி நின்று அவனை சாவடிச்சிருக்கோம். அவனே கிளி செத்துவான். போட எப்பவுமே எங்கன்னா ஆச்சுன்னா ஒருத்தர் 2 பேர் பாருங்க. எட்டு நின்று பாருங்க. அவன் சண்டை பார்த்தோன்னா ஆன் பூட்டு பயத்திலே பூட்டது. இல்ல நான் கேட்கிறேன். நான் ஒழுக்கனவனே உனக்கு நான் நெஞ்சு வலி. உன் பக்கத்துல நான் தானே கேட்கிறேன். எனக்கு வராது யாருக்கும். உனக்கு இதுக்கப்புறம் நெஞ்சு வலி வராது. அப்பா ஐயா வணக்கம். ரொம்ப நன்றிங்க. வரேன் ஐயா. ஐயா இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு இல்லை. தாங்க போய் இந்த நல்ல நேரத்திலே அந்த சண்டை போட்ட முடியுமா? தர்மபுரி அவர்கள் முதலாளிக்காக இந்த சாருக்காக அவருடைய நண்பர் அடிக்கடி பாப்பாரு. அப்புறம் வந்து போவாரு. போறது உன் அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு கொடுத்தா கூட ஓகே இல்ல. நாளைக்கு வரேங்க. நாளைக்கு மாடிக்கிறாங்க. போ சரி போமா. போ கம் ஆன். சரி ஐயா தங்களுக்கு கண்ணுக்கு செவிக்கு விருந்து எடுத்து விட்டேன். சிறந்த உணவு இருக்கிறது. நீங்கள் உணவருந்தி ஓய்வெடுப்பாங்க. நாங்க செஞ்சு வாங்க. நாங்க ஐயா போவாங்க. அண்ணா நமது முப்பெரும் விழா மிக சீரும் சிறப்பு நடையாற்றி வந்த விருந்தினருக்கு உண்ண உணவு உடுக்க உணவு இருக்க இடம் அனைத்து ஏற்பாடு நான் பார்த்துக்கொள்ள புறப்படுங்க. நாம் போட்ட வழியில் சிக்கிவிட்டோம். மணிவரி நாட்டு மன்னன் மணிவார. அருமை. நம்ம எதிர்பார்க்காதலாம் நடந்து போச்சு. மாலை கேட்டு குத்துட்டான். இடம் குத்துட்டான். நமக்கு வேலை ஈஸி ஆகிட்டான். இனிமே தான் ஒவ்வொரு காயான அரண்மனையில் சாருமதி பார்த்துக் கொள்வோம். அது ஆனால் சாருமதிக்கு உறுதுணையாக நான் என்ன செய்யணும் சொல்லு.